ஒளிபரப்ப உதவுபவர்கள் விக்டர் பால் குடும்பத்தினர், பெங்களூர். குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறையாசிரும் வேண்டி அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே திருச்சபை நம்முடைய இந்திய நாட்டினுடைய மறைசாட்சி புனித அருட்சகோதரி ராணி மரியா அவருடைய விழாவினை கொண்டாடுகிறது. கேரள மாநிலத்திலே பிறந்தவர். அருட்சகோதரியாக பொறுப்பேற்று கொண்ட பிறகு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தூர் மறை மாவட்டத்திலே பழங்குடியினரிடையே அவர் பணிபுரிந்தார். ஏழைகளுடைய சமூக மேம்பாட்டுக்காக கடுமையாக உழைத்தார். குரலற்ற மக்களின் குரலாக மாறினார். அதன் காரணமாக அவருடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார். அதன் காரணமாக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அடுத்தவர் நலனில் அக்கறை காட்டிய, ஏழை எளியோர் உயர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கோடு பணிபுரிந்த இந்த அருட்சகோதரி, அந்த உரிமைகளுக்காகவே உயிர் கொடுத்த இந்த அருட்சகோதரியை திருச்சபையானது 2017ஆம் ஆண்டு புனிதராக அறிவித்தது. நம்முடைய இந்திய நாட்டிலே பிறந்து வாழ்ந்து மரித்த ஒரு மறை சாட்சியை நாம் இன்று கொண்டாடுவது மிகவும் பொருத்தம். எனவே இந்த அருட்சகோதரி ஏழை எளியோர் மேல் காட்டிய அந்த பாசம், இரக்கம், அன்பு இவற்றுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதோடு அவரை பின்பற்றி நாமும் ஏழை எளியோருக்காக நம்மால் இயன்றதை செய்ய, அவருடைய உரிமைகளுக்காக நாம் குரல் கொடுக்க தேவையான துணிவை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். நாமும் நம்முடைய வாழ்வால் இயேசுவுக்கு சிறந்த முறையில் சான்று பகர தவறியமைக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்கள் பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் நோய்களை குணமாக்குகிற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் மக்களின் இறைப்பற்றை கனிவுடன் கண்ணோக்கி அளவுமை வேண்டுகிறோம். தவ முயற்சியால் நாங்கள் உடலை அடக்கி நற்செயலின் பயனால் எங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 10 வரை. 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர்.
அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று 1 நாள் முழுதும் நடந்தபின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது: எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தணியும். நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழி நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 11 வசனங்கள் 29 முதல் 32 வரை. மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது: இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாயிருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா?
தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிபி 45ஆம் ஆண்டு இஸ்ரேலில் வாழ்ந்த தெயூதா என்பவன் தோன்றி தான் மெஸ்ஸியா என்று கூறிக்கொண்டு மோசே செங்கடல் தண்ணீரை இரண்டாக பிரித்தது போல தானும் யோர்தான் நதியை, அந்த நதி தண்ணீரை இரண்டாக பிரிப்பதாக தன்னோடு ஏறக்குறைய 400 பேரை சேர்த்து கொண்டான். ஒரு இயக்கத்தை தொடங்கினான். ஆனால் அந்த மனிதன் தெயுதா என்பவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றி எல்லாரும் சிதறிப் போயினர். அவன் தொடங்கிய இயக்கமும் ஒன்றுமில்லாமல் போனது. இதை நாம் திருத்துதர் பணிநூல் 5ஆம் பிரிவிலே வாசிக்கிறோம். அடையாளங்கள், அற்புதங்கள், புதுமைகள் இவற்றை வழக்கமாகவே மனிதர்கள் தேடிச் செல்வதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அதற்கு நாமும் விதிவிலக்கு அல்ல. எங்கேயாவது சற்று வித்தியாசமான நிகழ்வு நடந்தால் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் ஓடுகின்றோம். எருசலேம் கோவிலிலே இயேசு தூய்மைப்படுத்திய போது யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசுவை சுற்றியிருந்த மக்கள் அடையாளங்களை, அருங்குறிகளை, அற்புதங்களை தேடினார்கள். இவற்றையெல்லாம் தேடுவது தவறல்ல. ஆனால் எந்த நோக்கத்திற்காக இவற்றையெல்லாம் மக்கள் தேடினார்கள் என்பதுதான் முக்கியம். இயேசு ஏற்கனவே பல அற்புதங்களை செய்திருந்தார். மத்தேயு நற்செய்தி 11ஆம் பிரிவில் வாசிப்பது போல, பார்வையற்றோர் பார்வையை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொடுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர். இவை போன்ற பல அற்புதங்களை, அடையாளங்களை இயேசு செய்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது இயேசுவை சோதிப்பதற்காக வானத்திலிருந்து ஏதாவது ஒரு அடையாளத்தை செய்யுமாறு அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களை இயேசு பொல்லாத தலைமுறையினர், நம்பிக்கையற்ற சீர்கெட்ட தலைமுறையினர் என்ற கடுமையான வார்த்தைகளால் அழைக்கின்றார். இறைவாக்கினர் யோனாவை பற்றி நாம் ஒரு பகுதியை இன்று வாசிக்க கேட்டோம். அவர் தமது வாழ்வாலும் படிப்பினையாலும் நினிவே நகர மக்களுக்கு ஒரு அடையாளமாக, ஒரு எச்சரிக்கையாக இருந்தார். கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு கோபம் மூட்டிய நினிவே மக்கள் யோனாவுடைய போதனையை கேட்டு அரசன் முதல் சாதாரண ஆள்வரை எல்லோரும் கோணி உடுத்தி தவம் செய்து மனம் மாறுகின்றார்கள். யோனாவிலும் பெரியவரான இயேசுவே நமக்கு, இந்த தலைமுறையினருக்கு சிறந்த அடையாளம். இயேசுவும் தம்முடைய வருகையாலும் போதனையாலும் நம் அனைவருக்கும் எச்சரிக்கை தருகின்றார். யோனாவின் எச்சரிக்கையை கேட்டு நினிவே மக்கள் மனம் திரும்பியது போல நாமும் இயேசுனுடைய போதனைகளை கேட்டு அவருடைய மதிப்பீடுகளை பின்பற்றி நம்பி மனம் திரும்ப வேண்டும். நமக்கு தரப்பட்டிருக்கிற மாபெரும் ஒரு அடையாளம் இயேசுவின் உயிர்ப்பு. இதை தவிர மற்ற அடையாளங்கள் நமக்கு தேவையில்லை. மனம் திரும்புவதற்கான அடையாளங்களையும் அருங்குறிகளையும் எதிர்பார்த்து நம் வாழ்க்கையை நாம் வீணடிக்கக்கூடாது. இயேசுவின் உயிர்ப்பிலே நம்பிக்கை கொண்டால் நம் அனைவருக்கும் ஒரு மாபெரும் புதுமை நடக்கும். அதாவது நாம் அனைவரும் நம் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவோம். யோனா போன்று, இயேசுவை போன்று நாமும் பிறருக்கு அடையாளங்கள். யோனா தம்முடைய வாழ்வால் படிப்பினையால் நினிவே மக்களுக்கு அடையாளமாக இருந்தார். சாலமோன் தம் ஞானத்தால் சாபா நாட்டு அரசுக்கு, அவரது மனமாற்றத்திற்கு அடையாளமாக இருந்தார்.
புத்தர், காந்தி போன்றோர் தங்கள் வாழ்வாலும் போதனையாலும் துயருற்ற மக்களுக்கு விடுதலையின் அடையாளங்களாக இருந்தார்கள். இவர்கள் அனைவரையும் விட உயர்ந்த நிலையிலே இயேசுவோ தம் வாழ்வாலும் தம்முடைய படிப்பினையாலும் உயிர்ப்பினாலும் எல்லா மக்களுக்கும் மனமாற்றம் மற்றும் விடுதலை ஆகியவற்றுக்கு அடையாளமாக உள்ளார். நாமும் பிற மக்களுக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். நான் எனது என்ற சுயவெறியை அகற்றி பிறருக்காக இயேசுவை போன்று நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். ஏழை எளியவருக்கு இறங்கும் போது, ஒதுக்கப்பட்டவருக்கு உதவும் போது, அநீதிகளால் அல்லல் படுவோருக்கு நீதி நியாயம் கிடைக்கச் செய்யும் போது நீங்களும் நானும் இயேசுவின் அடையாளங்கள். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமானது இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றையே நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகிறோம். அதனால் நீர் இவற்றை எங்களுக்கு அருளடையாளமாக மாற்றுவது போல இவை எங்களுக்கு நிலையான அருமருந்தாக விளங்கிடவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளை எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு முது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்தோதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகண்டேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்திடமித நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. இறைவாவும் அருள் அடையாளங்களால் எங்களுக்கு ஊட்டமளிக்க நீர் தவறுவதில்லை. இவை அளிக்கும் புத்துணர்வு எங்களுக்கு நிலை வாழ்வை வழங்கிடருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, மக்களாகிய எம்மை காத்தருளும். ஏனெனில் எந்த தீங்கும் எம்மேல் ஆட்சி செலுத்தாதவாறும் எவ்வித இடரும் எம்மை துன்புறுத்தாதவாறும் பாவங்கள் அனைத்திலிருந்தும் எம்மை கனிவுடன் தூய்மையாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: விக்டர் பால் குடும்பத்தினர், பெங்களூர். குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறையாசிரும் வேண்டி